கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிகா 35 ஆண்டுகால உழைப்பிற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அறிவித்திருக்காங்க. கூடுதலாக விசிகாவிற்கு தனி சின்னம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை விசிகா தலைவர் கொண்டாடும் வகையில் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. விசிகாவிற்கும் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. கூடுதலாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றின்னு ஒரு கருத்தை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி 35 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் உரிமைகள், தமிழருடைய நலங்களில் அக்கறையில், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை அரசியலில் முன்னெடுத்தது கிடைத்த வெற்றி. ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 90 தொடக்கத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது தேர்தல் புறக்கணிப்பாக தான் தொடங்கினார். தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை தான் முன்வைத்தார். உங்களில் எவனும் யோக்கியர் இல்லை, எங்கள் வாக்கு எவருக்கும் இல்லை என்கின்ற கோட்பாட்டு முழக்கத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் புறக்கணிப்பு காலங்களில் பயணித்தோம். பாராளுமன்ற பன்றியின் கூடாரங்கள் அப்படிலாம் பேசினோம். ஆனால் 10 ஆண்டு தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு 1999ஆம் ஆண்டு கடலூரில் தடையமீறி பேரணிக்கு தடை விதித்த அன்றைக்குள்ள அரசை கண்டித்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது. 1998 கடலூர்ல 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது. அதில் முன்னணி பொறுப்பாளர்கள், முன்னணி தோழர்கள் எல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்படுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த சூழலில் தான் தலைவர் அவர்கள் அந்த பேரணிக்கு பிறகு, கைதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சி இவ்வளவு பெரிய நெருக்கடிக்குள்ளாகிறது, நாம் தேர்தல் புறக்கணிப்பு செய்கிற நாள், அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை நேர் எதிராக இருந்து அரசியல் செய்யும் போது சூழலில் விடுதலை சிறுத்தையை தடை செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தீவிரவாத இயக்கம், விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு வன்முறை இயக்கம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய பேரணியவே கடலூர்ல நடத்தினாங்க. அன்றைக்கு அந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் அன்றைய திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள். இதை பதிவு செய்ய வரலாற்றுக்காக பதிவு செய்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் தடை செய்ய வேண்டும் என்று பேரணி நடத்தியவர் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப அந்த பேரணிக்கு பிறகு விடுதலை சிறுத்தையினுடைய அந்த 98 கடலூர் தடையமீறி எழுச்சிக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொழுதூரில் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். தேர்தல் பாதைக்கு விடுதலை சிறுத்தை செல்லலாமா, தேர்தல் புறக்கணிப்பு சரியா தவறா, அப்படி என்று விழுப்புரத்திலும் தொழுதூரிலும் மாறி மாறி 2 மையக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் அரசியலுக்கு முடிவு செய்கிறார். அப்பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொத்துற பாம்புக்கும் முட்டுற மாடுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, கொத்துற பாம்பு இவர், முட்டுற மாடு இவர், முட்டுற மாடை அடிச்சு தொழுல கட்டிடலாம், கொத்துற பாம்பை அடிச்சுதான் கொள்ள வேண்டும் என்று சில அரசியல் நிலைப்பாடுகளை குறித்து உரையாற்றி, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றுவோம் என்று அந்த தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பால் இந்த விளக்குகளை கொடுத்து, நாம் தேர்தல் புறக்கணிப்பு காலங்களில் எவ்வளவு கொள்கையோடு இருக்கிறோமோ அதே போல் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது நம் கொள்கையோடு கோட்பாட்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த முழக்கத்தை முன்வைத்தார். தேர்தல் பாதைக்கு வந்தோம். பாராளுமன்ற தேர்தல் சிதம்பரத்தில் முதல் முறையாக போட்டியிடுகிறார். 1999 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அங்கீகரிக்கிறார். அரசியல் பத்திரிகையில் ஊடகங்கள் பரபரப்பாக எழுதுகிறது, விடுதலை சிறுத்தை இயக்கம் தீவிரவாத இயக்கம், வன்முறை இயக்கம் என்று சொன்ன கட்சி இயக்கங்கள் விடுதலை சிறுத்தையை பார்த்து பிரமிக்கிறார்கள். மக்கள் அலையலையாய் வருகிறார்கள். ஒரு தேர்தல் அரசியல் என்பது எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இருக்கும். மது, காசு, பணம் கொடுத்து மக்களை கவருவார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழரை சிதம்பரம் மக்கள் அப்படியே வாரி அணைக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களோடு தான் வேட்பு மனு தாக்கல் செய்கிறார்.
சிதம்பரத்தில் போட்டியிடும் போது அவருடைய வேட்புமனு தாக்கல் இருக்குல்ல, அது லட்சக்கணக்கான மக்களோட கூட்டம். முதல் முறையா போட்டி போடுறாரு. தேர்தல் அரசியல் தெரியாது, வாக்குச்சாவடி முகவர்கள் அமைப்பு தெரியாது, பூத் கமிட்டினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம பிளாங்கா தேர்தல் சந்திக்கிறாரு. சந்திச்சு 2.25 லட்சம் வாக்கு பெறுகிறார். முதல் முறை தேர்தல் பணம் கொடுக்கல, கோட்டர் பிரியாணி கொடுக்கல, 2.25 லட்சம் வாக்கை பெறுகிறார் எழுச்சி தமிழர் சிதம்பரத்தில். ஆனால் பெரிய வன்முறை நடைபெற்றது. 100க்கு மேற்பட்ட குடிசைகள் கொளுத்தப்பட்டது. 100க்கு மேற்பட்ட இளைஞர்களை கை கால் வெட்டப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது. அவ்வளவு ரத்த சகதியில் தான் அந்த தேர்தல் நடந்தது. விடுதலை சிறுத்தை வரலாறே என்றால் ரத்த சகதி தான், போராட்ட களங்கள் தான். போராட்டங்கள் மட்டுமே தெரிந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்த தேர்தல் அரசியல் கணக்கெல்லாம் தெரியாது. அப்படி போட்டி போட்டு 2.25 லட்சம் வாக்கு வாங்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தோல்வி அடைகிறார். ஆனால் வாங்கின வாக்கு மக்கள் நல கூட்டணி என்ற அந்த கூட்டணியில் மக்கள் தலைவர் மூப்பனாரோடு இருந்த போது அவ்வளவு பெரிய வாக்கு வாங்கிய ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். ஏனென்றால் அன்னைக்கு ராஜ கண்ணப்பன், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம் போன்ற அனைவரும் இந்த எலெக்ஷன் நிற்கிறாங்க. அவங்களாம் வாங்க முடியாத வாக்கை எழுச்சி தமிழர் வாங்கினார். ஒரு பெரிய கலவரத்துக்கு பிறகு சிதம்பரத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு விடுதலை சிறுத்தையாக இந்த மக்கள் நின்றார்கள். அதுதான் வரலாறு. இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு சிதம்பரம் தேர்தல் கலவரம் என்பது. சிதம்பரம் களம் என்பதை நேரடியாக இருந்தவன். சிதம்பரத்தில் நேரடியாக களத்தில் வேலை செஞ்சவன். 99ல 98ல 98 கடலூர் பேரணி, 99 சிதம்பரத்தினுடைய அந்த வாக்கு போடும் நேரத்தில் அங்கதான் இருந்தோம். அப்படியே திரண்டு வந்து அடிப்பாங்க வாக்குச்சாவடி வந்து நோக்கி. ஓட்டு போற மக்கள் சிதறி போவாங்க. மாலை 6 மணி வரைக்கும் வாக்கு செலுத்த விடாமல் தடுத்தார்கள் பாட்டாளி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். அதையெல்லாம் மீறி தாழ்த்தப்பட்ட மக்கள், விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் வாக்கு செலுத்தினாங்க. வெடிகுண்டு எடுத்து எறிவாங்க, பெட்ரோல் குண்டை வீசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்குள்ள இருக்கு, ஒரு தம்பிக்கு, ஒரு நண்பருக்கு இந்த கை மணிக்கிட்ட போயிடுச்சு. ரத்தத்துல வெட்டான், ரத்தத்தோட ஓடி வராங்க மக்கள், பெண்கள். அது வந்து இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. அப்போது தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு சுவரட்டி அடித்தார். பிளாக் கலர்ல ஒரு சுவரட்டி, ஒரு இது மட்டும், ஒரு கும்பிட்ட மாதிரி மட்டும் ஒரு படம், பிளாக் கலர் ஒயிட் டிராயிங்ல, கடைசி மனிதனின் கண்களில் கண்ணீர் மட்டுமல்ல கனலும் தெரிக்கும் அப்படின்னு. நன்றி சிதம்பரம் வாக்காளர் பெருமக்களுக்கு. இதை போஸ்டர் கீழே விடுதலை சிறுத்தைகள் கும்பிட்ட மாதிரி ஒரு படம், கடைசி மனிதனின் கண்களில் கண்ணீர் மட்டுமல்ல ஒரு நாள் கனலும் தெரிக்கும், சிதம்பரம் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி. இப்படிதான் போஸ்டர் நான் ஒட்டியிருக்கேன், கண்ணுக்குள்ளே இருக்கு. ஆனால் இன்றைக்கு 25 ஆண்டு தேர்தல் அரசியலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மங்களூரில் நின்றார், காட்டுமன்னர்கள் நின்றார், சிதம்பரத்தில் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நின்று 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார், 5 முறை நின்றிருக்கிறார். இப்படி ஒரு தலித் அரசியல் கட்சி, தமிழ் தேசிய களத்தில் பயணம் செய்கிற ஒரு அரசியல் கட்சி இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை இதுவரைக்கும் பெற்றது கிடையாது. சேக்கு தமிழரசன், பூவை மூர்த்தியார், இளைய பெருமாள், இப்படி எண்ணற்ற தலைவர் சொல்லுவாங்க, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, எஸ்டி கல்யாண சுந்தரம், இப்படி எத்தனையோ தலித் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தேர்தல் அரசியலில் எப்படி பயணித்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் எப்படி பயணித்தார், தேர்தல் அரசியல் எப்படியெல்லாம் யுத்தியை கையாண்டார் என்று ஒரு நீண்ட வரலாறே இருக்கு, பெரிய வரலாறு. திமுகவோடு கூட்டணி இருக்கான், திமுக கூட்டணி வெளியே வரான், வெளியே வரும்போது அதிமுக அரவணைக்கல, தனிச்சு போட்டிடுறோம், அதிமுகவோட மீண்டும் கூட்டணி வைக்கிறோம், அதிமுகவோடு வெளியே வரோம். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும், அவர் அவசரப்பட்டுட்டாரு, தேர்தல் அரசியலில் பொறுமை வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்.
அப்படி அவர் யாருக்குமே அறிக்கை கொடுத்தது கிடையாது. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாருக்குமே அப்படி அறிக்கை கொடுத்ததே கிடையாது. தேர்தல் அரசியல்ல வெளியே போனாங்கன்னா போனாங்கன்னு சொல்லிடுவாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, கூட்டணி மாறிட்டாங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் அப்படி ஒரு அறிக்கையை தலைவர் தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும், தேர்தல் அரசியல் பொறுமை இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். அதேமாதிரி கலைஞர் அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழரை என்னுடைய அரசியல் வாரிசு என்று சொன்னார், மேஜர் ஜெனரல் என்று சொன்னார் மன்னிரிமை மாநாட்டில். ஏனென்றால் அவ்வளவு பக்குவமோட நிதானமோட மக்கள் தலைவர் மூப்பனார் என்னுடைய மூத்த மகன் என்றே சொன்னார். தேர்தல் அரசியல் களத்து வரும்போது மக்கள் தலைவர் மூப்பனார் என்னுடைய மூத்த மகன் என்று சொன்னார். இதே மதுரையில் இருக்கிற உசிலம்பட்டியில தேர்தல் பிரச்சாரத்தில் வரும்போது திண்டுக்கல்ல சித்தன் எம்பியை ஆதரித்து பேச போகும்போது மதுரையில் ஏஜிஎஸ் ராம்பாபை ஆதரித்து பேசிட்டாங்க. மக்கள் தலைவர் மூப்பனாரும் அண்ணன் எழுச்சி தமிழரும் உசிலம்பட்டி தாண்டி சித்தனுக்கு ஆதரவு கேட்டு போறாங்க, வாக்கு கேட்டு. அங்க உள்ள தேவர் சிலையில மூப்பனார் மாலை போட போறாரு. தம்பி நீங்களும் வாங்கன்ட்டு அண்ணன் அழைக்கிறாரு. அண்ணன் மேல போகும்போது கள்ளக்குடி எறிறாங்க. அப்ப மூப்பனார் சொல்றாரு, சித்தன் சொல்றாரு, டேய் அந்த கல்லை நான் திருப்பி எறிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றாங்க. ஆம்பெல்லாம் வாடாங்கிறார் சித்தன் எம்பி. அப்படியே திண்டுக்கலுக்கு வராரு. எதுவும் வருத்தப்படாதீங்க, இதெல்லாம் பார்த்துக்குவோம், நீங்க நிதானமா இருக்குங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தேர்தல் அரசியல் எங்களுக்கு புதுசு, இப்படியெல்லாம் நடக்க நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு தலைவர் சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா தேர்தல் அரசியல் பயணத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு நெருக்கடி என்பதை புரிந்துக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது இந்த அங்கீகாரம் என்பது. இன்னைக்கு தேர்தல் அரசியல் கட்சியில் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தை அங்கீகரித்திருக்கார் என்றால் இதற்கு பின்னாடி பல்வேறு ஒரு தோழர்களுடைய ரத்தம் சிந்தியதை வரலாறு சொல்கிறது. ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தற்போது சிதம்பரத்தில் வெற்றி பெற்ற போது இந்த வெற்றி என்பது சிதம்பரத்தில் 1999 எனக்காக ரத்தம் சிந்திய தோழர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் சொன்னார். அவர் இப்பயும் அதான் சொல்வார், விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் பெற்றது அன்றைக்கு தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைக்காக உழைத்த தோழர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படியே சொல்வார், இன்னைக்கு சொல்வார். ஏன்னா ஒரு வரலாறு என்பது நான் மறைக்க முடியாது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்காங்க, பெரிய தொழிலதிபர்கள், கல்லூரியாளர்கள், தாளாளர்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு அன்றாட காட்சியுடைய குடும்பத்தில் பிறந்து ஒரு அரசு ஊழியராகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத மூன்றாவது பெரிய பேரியக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு என்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அரசியல் யுக்தி தான். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு யுக்தி. அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பிடி என்று சொன்னார். பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் சிறைச்சாலை சென்றார்கள். 100க்கு மேற்பட்டவர்கள் குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைக்கு சென்றார்கள். அதே தலைவர் 1999 தேர்தல் பாதைக்கு வரும்போது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் என்று சொன்னார். இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1000க்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், கடலூரில் ஒரு துணை மேயர் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறோம். அதே தலைவர் தான் கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தை வரலாற்றில் ஒரு மைல்கல் தான். இதை நினைச்சு பார்க்க முடியாம இருக்கு இந்த அங்கீகாரம் என்பது. ஏனென்றால் பணம் வச்சு ஓட்டு வாங்கலாம், பணம் வச்சு ஆட்களை கூப்பிடலாம், பணம் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற இந்த சூழலில் பணம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்த கட்சி, அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறையாக உருவாக்கின்ற கட்சி, அடுத்த தலைமுறை அதிகாரமிக்க சமூகமாக உருவாக்கின்ற கட்சி என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் மாறி இருக்கிறார் என்றால் இதுதான் அங்கீகாரம். அடுத்த தலைமுறைக்கான கட்சின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சமீபத்தில் தொடர்ந்து பேசுபொருளாகிறது. மாற்று அரசியலை நோக்கி இந்த அங்கீகாரத்துக்கு பிறகு எது நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு தொடக்க காலத்துல தேர்தல் பாதைக்கு வரும்போது
மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கோட்பாட்டு அரசியலை முன்வைக்கிறார். அந்த கோட்பாட்டு அரசியல் 20 ஆண்டு கழிச்சும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுதுன்னா அதுதான் தலைவர் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை கோட்பாடு வெளிப்படுகிறது. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஜய் பேசுகிறாரு, இன்னைக்கு மற்றவங்க பேசுறாங்கன்னா நாம் எடுத்துக்கொண்ட கோட்பாட்டை சரியான கோட்பாடாக மக்கள் புரிஞ்சிருக்காங்க, மற்ற தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்க. ஏனென்றால் தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சியினுடைய கோட்பாடு, அவர் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னா மாற்றம்லாம் வராது, இந்த கூட்டணியும் தொடரும். விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றங்களுக்கு பயணிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தொடர்கிறோம். இதை தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் மக்களும் ஊடகங்களும் தான் குழப்பிட்டு இருக்காங்க. நாங்க தெளிவா இருக்கோம், விடுதலை சிறுத்தை தெளிவா இருக்கோம். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கட்சிக்கு வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு சின்னம் கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்ட அரசியல் என்ன செய்யலாம்னு திட்டம் உங்களுக்கு இருக்குது? இப்ப எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்னன்னா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போகணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கு. திமுக கூட்டத்தில் இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு போகும்போது 15 பேர் போகணும், ஒரு வலுவான ஒரு சக்தியா நம்ம வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அரசியலை மட்டும் முன்னெடுக்கல, வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் கிடையாது, இதை தாண்டி கோட்பாட்டு அரசியல் இருக்கும். இன்றைக்கு சனாதன சக்திகள் சாதியவாத சக்தியை உள்ள வந்துடக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற சாதி வெறி கட்சியும் மதவாத கட்சியான பாரதிய ஜனதாவும் மக்களை சாதி மதத்தால் பிளவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறாங்க. அதை நாம் தெளிவுபடுத்தி மக்களை அரசியல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஒரு பேர் இயக்கமாக மக்கள்கிட்ட நிற்கிறோம். இதுவே பெரிய வெற்றி தான். ஆனால் சட்டமன்றத்துக்கு ஒரு 15-20 பேர் போன்ற கனவு என்னை போன்ற தொண்டர்களுக்கு இருக்கு. இல்ல அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு திமுக இருக்கா? கண்டிப்பாக திமுக விடுதலை சிறுத்தைகளுடைய நன்மதிப்பை மரியாதையை சரியாக செய்வார்கள், இதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் 10 சட்டமன்ற தொகுதி வாங்கியிருக்கோம், 12 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கோம், 25 சட்டமன்ற தொகுதியில மக்கள் நல கூட்டணியில போட்டி போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் 2016. அதனால் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கூடாது, அதனால் 6 சட்டமன்ற உறுப்பினர் வாங்கினோம், 4 சட்டமன்ற வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு தனி சொந்த சின்னத்தில் விழுப்புரத்திலும் நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்றிருக்கோம், சிதம்பரத்தில் சொந்த சின்னம் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த சொந்த சின்னத்தை வெற்றி பெற்றது டபுள் டிஜிட்டல் தேர்தல் அரசியல். ஆகையால் திமுக எங்களுடைய மதிப்பீடை உணர்ந்து செய்வார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி சார். நன்றி.